எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்திருக்கிற நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தானுங்க குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வக்ரம் அடைகிறாருன்னா தை மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 வருடத்தில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 3 மாதம் 25 நாள் ஆக 115 நாட்கள் குரு பகவானுடைய வக்ர காலம். அந்த வக்ர காலத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை இந்த பிரபஞ்சம் தருமா அல்லது பாதகமான பலன்களை தருமான்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவானுக்கு, நம்ம ராசிநாதனுக்கு குரு பகவான் பாதகாதிபதி தானுங்க. கும்ப ராசி அதிபதி சனி பகவான் இல்லைங்களா, சனி பகவானுக்கு குரு பகவான் பாதகாதிபதி தான். ஆனாலும் நல்ல ஒரு பரிவர்த்தனை இருக்குது இந்த மாதத்தில். இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உண்மையிலேயே நல்ல அற்புதமான ஒரு பரிவர்த்தனை இருக்குது. நம்ம ராசி அதிபதி குரு பகவானுடைய சாரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணத்தில் தான் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி. அதுபோக குரு பகவான் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, தனஸ்தானாதிபதியாகவும் தனக்காரனாகவும் வரக்கூடிய கிரகம் குரு பகவான். பொதுவாக எல்லா லக்னக்காரங்களுக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானம்னு வரும். ஆனால் இந்த கும்பராசி நண்பர்களுக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தனஸ்தானாதிபதி தனக்காரகர் ஒருத்தரே, மற்றது எல்லாருக்கும் 2 பேராக வருவாங்க. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தனஸ்தானாதிபதி சுக்கிரன், தனகாரகன் குரு. ஆனால் கும்பராசி நண்பர்களுக்கு அப்படி கிடையாது. தனஸ்தானாதிபதியும் அவரே, தனகாரகனும் அவரே. அப்பேற்பட்ட கிரகம் 4வது பாவகத்தில் கும்ப ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் தகுரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாவுடைய சாரத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறது மிகப்பெரிய சிறப்பு. ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குது அப்படின்றத விட அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாமளே சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க இல்லையா? அந்த மாதிரி குரு பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்னா தொழில் ஸ்தானாதிபதி தகிரிய ஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கார். கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, சனி பகவான் ஜென்மத்தில் இருந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.25 வருடமாக தொழிலில் ஏற்றத்தை கொடுக்குதோ இல்லையோ இறக்கத்தை நல்லாவே கொடுக்குது. 4 காசு லாபத்தை கொடுக்குதோ இல்லையோ 10 காசு நட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நமக்கு பின்னாடி பிறந்து வளர்ந்தவங்க 4 காசு சம்பாதிப்பாங்க, நம்மக்கிட்ட சந்தேகம் கேட்டு வாழ்ந்தவங்க 4 காசு சம்பாதிப்பாங்க, நல்ல விதமாக இருப்பாங்க. அது நமக்கு பொறாமை கிடையாது, நம்மளால் சாதிக்க முடியலையேன்ற ஆதங்கம். ஏன்னா 1லிருந்து 100க்கு போனோம், 100லிருந்து படிப்படியாக எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல உக்காந்துக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு இந்த 2.25 வருஷமாக. இதுதான் கும்பராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய மன அழுத்தம். இப்போ கூட கும்பராசி நண்பர்களுக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னலாம் சத்தியமாக நினைக்க மாட்டீங்க. நான் உழைக்கிறேன், உழைப்புக்கு தகுந்த உயர்வு மட்டும் எனக்கு கிடைச்சா போதுமானது, அனாமத்தா வர வேண்டிய காசு பணம் எனக்கு வேண்டாங்க, என்னுடைய அத்தியாவசியத்துக்கு உண்டான ஒரு தன வரவு இருந்தால் மட்டும் எனக்கு போதுமானது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் வேலை செய்கிறேனுங்க, 8 மணி நேரத்துக்கு உண்டான ஒரு சம்பாதனை மட்டும் எனக்கு வந்தால் போதுமானதுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன்களை மட்டும் கொடுத்துருன்னு சத்தியமாக நினச்சிடாதீங்க, அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அந்த மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சாதகமான ஒரு தருணம் இந்த தருணம். எந்த அடிப்படையில் இந்த வார்த்தை நான் அழுத்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் சுபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில், தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் ஏறி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய ஒரு பக்கபலம். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் தனகாரகன் இருக்கிறாரு, தனகாரகனுடைய சாரத்தில் தான் தொழில் ஸ்தானாதிபதி இருக்கிறார்.
எப்பேற்பட்ட பரிவர்த்தனைன்னு பாருங்கள். அருமையான பரிவர்த்தனை, உண்மையிலேயே அற்புதமான பரிவர்த்தனை. சொந்த தொழில் செய்யணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். மனசால் அப்படின்னா மனசுக்குள்ளார ஆசாபாசங்கள் இல்லாமலாம் இருக்க முடியாது. அது அப்படி ஆசாபாசங்கள் இருந்தால் அது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும். ஒருத்தருக்கு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்கும், ஒருத்தருக்கு இருக்கிற வேலை பர்மனெண்ட் ஆகணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்கிற இடமே போதுமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, 100 ரூபாய்க்கு எம்பிட்டு கஷ்டப்படுறீங்களோ அதே கஷ்டம்தான் 1000 ரூபாய்க்கும். 1000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் 2000 ரூபாய்க்கும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுதான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும். நேர காலங்கள் தான் முடிவு பண்ணுது நாம் எந்த இடத்துல இருக்கணும்ன்ட்டு. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் 100% உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். இப்போ 100%, ஒரு 22-23% வளர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னா, இந்த தருணத்தில், இந்த குரு பகவான் வக்ர நிலை அடையக்கூடிய தருணத்தில் 36% உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி பண்ணோணுங்க. முயற்சி பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும். நேர காலங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு எந்த ஜோலிக்கும் போகாமல் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருந்தோம்னா சத்தியமாக வேலைக்காகாது. இதை விட இன்னும் பல மடங்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. போக வேண்டிய இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கணும். அந்த முயற்சி எடுக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக கொண்டு போய் உங்களை சேர்க்கும். நான் என்ன சொல்கிறேனுங்க, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையில் 2 அடி முன்னுக்கு வைங்க, 10 அடி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னுக்கு தள்ளும். இந்த 2.25 வருடமாக நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு காசு பணம் இருந்த இடத்துல பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்கும். இருக்கிற நகரட்டை அடமானு வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஏன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் கூட இப்போ வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பீங்க. இதெல்லாம் நான் மறுக்கலை, நான் இல்லை, நான் சொல்ல வரல. ஐயா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்ற விதி ஒன்றும் கிடையாது. இந்த தருணத்தில் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அது பயன்படுத்திக்கிறீங்களான்றது தான் கேள்வி. இப்போ கும்பராசிக்காரங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் கும்பராசியில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் கும்பராசியில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இந்த கும்பராசியில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ராசி ஒன்று தான். அவங்க செய்யக்கூடிய செயல், யோசனை, சிந்தனை வேறு வேறு. இந்த தருணத்தில் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது. சுய தொழில் செய்கிறதுக்கோ அல்லது இருக்கிற வேலையிலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ. ஒன்றும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம். இதுலேயும் ஒருத்தர் கேட்கலாம், சார் 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குது, 2ல் ராகு வேறு இருக்கிறாரு, எந்த வகையில் நீங்கள் சொந்த தொழில் செய்யணும்னு சொல்கிறீங்க? ஏதோ இப்போ தான் நொந்து நூலாகி இப்போ தான் கொஞ்சம் மேலுக்கு வர மாதிரி வரேன், நான் இப்போ தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கிறேன், சுய தொழில் செய்யுங்கன்னு சார் மறுபடியும் நட்டப்பட்டு மறுபடியும் நான் பின்னுக்கு போகணுமா சார்? இது யாராவது ஒருத்தருடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கமாக கூட இருக்கலாம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை விட்டு வெளியே போகிறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சிங்க. தலைமையில் இருக்கக்கூடிய சனி பகவான் இறங்கக்கூடிய தருணம் வந்துருச்சு. 50 கிலோ சுமை தலைமையில் வச்சுருக்கிறீங்கன்னா 50 கிலோ சுமை 25 கிலோ இறக்கி வைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. 50 கிலோ சுமந்தவருக்கு 25 கிலோ சுமக்கிறது கஷ்டம் கிடையாது. 50 கிலோ சுமையை 2.5 வருஷம் நீங்கள் கடந்துட்டீங்க, சுமந்துட்டீங்க, அதில் பாதி குறைச்சி வச்சிருக்கியான்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருவுடைய சாரம் வாங்குறார். புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ராசிநாதனுடைய பார்வை, இப்போ குரு பகவான் பற்றி நம்ம மிகைப்படுத்தி பேசுகிறேன்னு இல்லைங்களா? தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கிட்டாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, நல்லா இருக்குது சொல்கிறேன்னு இல்லையா? அதே இடத்த குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் 10வது பார்வையாக அதே தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ குருவுடைய பார்வை, சனியுடைய பார்வை. பொதுவாக விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். தொழிலுக்காரகன், விதிகாரகன்,
இவரெல்லாம் சனி பகவான். எப்பவுமே சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிரமாதமாக இருக்கும், குரு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிரமாதமாக இருக்கும். தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு. தனகாரகன் தொழில்காரகனுடைய நட்சத்திரத்தில் ஏறனா பிரமாதம். தொழில்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி. தொழில்காரகன் தனகாரகன் மேலே போகும்போது சிறப்பாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது சனி பகவானும் குரு பகவானும் 10வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாவுடைய ஆதிக்கம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இதில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னு உங்கள் ராசிநாதன் செவ்வாவுடைய 2 வீட்டையும் பார்க்குறார். அதாவது தகரிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் இல்லையா? ஐப்பசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே, புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி தான் குரு வக்ரமடையுது. ஐப்பசி 16 தேதிக்கு மேற்கொண்டு இந்த செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, அந்த தொழில் ஸ்தானாதிபதி கும்ப ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டு சனி பகவானுடைய சாரம் அதில் இருக்கும். கடகத்தில் பூசம் நட்சத்திரம்னு இருக்கும். அந்த பூச நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தையும் உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு செவ்வாய். ஏற்கனவே உங்கள் ராசிநாதனான சனி பகவான் செவ்வாவுடைய 2 வீட்டையும் பார்க்குறார். ஐப்பசி 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அந்த செவ்வாய் சனி பகவானுடைய நட்சத்திரமும் வாங்கி சனி பகவானுடைய 2 வீட்டையும் பார்க்கும். இது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பிராத்தம் வரணும்னா ஒரு 30 வருஷம் ஆகும். சனியும் செவ்வாவும் எதிர்மறையான கிரகங்கள், ஆப்போசிட்டில். சனிக்கு 6வது பாவகத்தில் செவ்வாவும், செவ்வாவுக்கு 8வது பாவகத்தில் சனியும். இது அற்புதமான ஒரு தருணம். இந்த 2 வீட்டையும் குரு பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு, இந்த 2 வீட்டையும் செவ்வாய் பார்க்குறாரு. இதெல்லாம் பிரமாதமான ஒரு நேரம். இது எல்லாமே உங்களுக்கு ஆராய்ச்சி தான் இந்த பலன் சொல்கிறேன். ஏதோ ஒன்று சொல்லிவிடலாம். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கர்மான்றதில் மோசமான கர்மா என்னன்னா, ஒருத்தருக்கு ஜோதிடன்னு சொல்கிறோம், அவர் மனசார நம்பி தான் இந்த வீடியோ பார்க்குறதோ அல்லது நம்மக்கிட்ட ஜாதகம் கேட்குறதோ, மழை போல் நம்பி தான் கேட்டுட்டு போவார். நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வேறு பெரிய கர்மா வேறு எதுவுமே இல்லை. அவங்களுடைய நம்பிக்கையை ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஐயா உங்களுக்கு நான் நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல சாமி, கெட்டதை பண்ணக்கூடாது. இந்த தருணத்தில் இதுதான் நடக்கும். இந்த உலகத்தில் எத்தனை ஜோசிகாரங்க இருந்தாலும் அந்த ஜோசிகாரங்கிட்ட இந்த வீடியோ அனுப்புங்க. ஒரே ஒருத்தர் இது தப்புன்னு சொன்னால் கூட சத்தியமாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேனுங்க. இதை விட ஒரு நல்ல தருணம் நிச்சயமாக வராது. உங்ககிட்ட நான் காசு பணம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் பலன் சொல்லலை. யாராவது ஒருத்தருக்கு இந்த தருணத்தில் நான் சொல்கிறத கேட்டு வளரணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது. அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பரம்பரையே ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. அப்பா, தாத்தனுடைய அப்பா, அவருடைய அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைமுறையாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சொன்னது கேட்டு 4 பேருக்கு நல்லது நடந்தது தான் பேரே தவிர நம்மளால் சங்கடப்பட்டுட்டாங்கன்ற பேர் சத்தியமாக வாங்கினது இல்லைங்க. அது இந்த வீடியோ மூலியமாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட நேரில் பார்த்துட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக தான் நினச்சி இந்த பதிவு பண்ணுறேன். இந்த பதிவு நிச்சயமாக அந்த கும்பராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதில் மாற்றுகிறதே கிடையாது. முயற்சி பண்ணுங்க. 8வது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 8வது பாவகத்தை பார்க்கும்போது அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க. உயிர் பயம் நீங்கும். ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எதுக்கிட இந்த வாழ்க்கை, ஏண்டா இந்த வாழ்க்கை, ஏதாவது செஞ்சுக்கிடலாமா, எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? நம்மக்கிட்ட காசு பணம் இருக்குதோ இல்லையோ, மதுப்பு மறுவாதை இருக்குது. அந்த மதுப்பு மறுவாதிக்கு ஒரு பங்கம் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இருந்தால் என்ன இல்லாட்டி என்னன்ற எண்ணம் வருமா வராதா? நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய மதுப்பு மறுவாதிக்கு எந்த பங்கமும் வராதுங்க. இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர மற்றவங்க உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிடவும் மாட்டீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையும் அமையாது. கும்பராசியில் அருமையான நட்சத்திரங்கள் இருக்கும். 12 ராசியில் அந்த கும்பராசி தனித்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து வசுக்கள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதமும் நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய ஈஸ்வரர் யமனீஸ்வரர்
அவதரித்த நட்சத்திரம் சதயம். எல்லா வீடுகள்லேயும் தனவரவு வரணும் அப்படின்ட்டு வைக்கக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். இந்த மாதிரி அற்புதமான நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேனுங்க, துளாராசி அதாவது நம்ம கும்பராசி நண்பர்கள் சொல்லப்போனால் இந்த 2-2.5 வருஷத்தில் வாழ்க்கையுடைய கடைசி பக்கத்தில் இருக்கிறீங்க. ஒரு சிலர் மட்டும்தானுங்க வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில் நிறைய கும்பராசி நண்பர்கள் இருக்க தான் செய்வாங்க. இந்த சூழ்நிலையில் கூட ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நீங்கள் காரணமாக இருப்பீங்களே தவிர, சத்தியமாக இதை விட மோசமான சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் ஒருத்தருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருக்கவே மாட்டீங்க. ஒருத்தனை அழித்து தான் நான் வாழணும் அப்படின்னா அப்பேற்பட்ட எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் மேலுக்கு வரத்துக்கு உண்டான அருமையான சந்தர்ப்பம். உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி விலக போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு, சனி பகவானுடைய சாரம், அதாவது சனி பகவானுடைய சாரமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறாருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறது அது தப்பு தானே சார், சனியுடைய நட்சத்திரம் ராகுக்கு பொருந்தாதில்லை சார் அப்படின்னா, புதன் பகவான் அவதரித்த நட்சத்திரம் தானுங்க உத்திரட்டாதி நட்சத்திரம். அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திர ரீதியாக 100% அந்த நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது, சனி பகவான் அந்த இடத்துல வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு மாற்றங்கள் வரும். அந்த பேச்சு திறமை, அதாவது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வர்றது, அரசியல் துறையில் இருக்கிற நண்பர்கள், பேச்சு துறையில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க கூட சூப்பராக இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு பட்டிமன்றம், அந்த பேச்சு திறமை கொண்ட நண்பர்களுக்கு இது பிரமாதமான ஒரு தருணமாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டம். நிறைவாக சொல்கிறேனுங்க, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை இந்த கும்பராசி நண்பர்கள் வாழ போகிறாங்கன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. முழுமையாக அனுபவித்து சொல்லுங்கள், நான் சொன்ன பலன்கள் நடந்ததா நடக்கலையான்ட்டு. சரியா? சரி நண்பர்களே, கும்பராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு பதிவு தான் இது, அதில் மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.